வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, டீ கடையில் பண்ணுற அருமையான 2 ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது மைதா, ரவை, முட்டை, சக்கரெல்லாம் போட்டு பண்ணுவோம்ல, டீ கடை கஜரா, அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கஜரா பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த மைதாவில் எந்த அளவுக்கு ரவை போடணும், ரவை போட்ட பிறகு அதில் கொஞ்சம் குக்கிங் சோடா, அதோட நெய் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விளக்கம்லாம் உங்களுக்கு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் கொஞ்சம் காரசாரமாக பண்ணுற இந்த வெங்காய போண்டா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கஜடா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? மைதா 2 கப்பு, ரவை 1/2 கப்பு, முட்டை 2 நம்பர், சர்க்கரை பவுடர் 5 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு சிறிதளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கஜரா ரெடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த மைதா, சக்கரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்டில் எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மைதாவை இந்த பவுலில் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த குவான்டிட்டிக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். அதனால 2 முட்டை போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு வாசனைக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறோம். அதுக்கு பிறகு குக்கிங் சோடா, குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அதே மாதிரி ரவை போடுறோம். ரவை நீங்கள் போடலன்னா கண்டிப்பாக மேல் பகுதி முறுமுறுன்னு வராது, அதனால் ரவை யூஸ் பண்ணுறோம். உப்பு சிறிதளவு. இதுக்கு பிறகு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், சக்கரை பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் நார்மலாக சக்கரை யூஸ் பண்ணுவீங்களே டீ காஃபிக்கு, அந்த சக்கரை நம்ம என்ன பண்ணுறோன்னா பவுடராக பண்ணி யூஸ் பண்ணுறோம். எதுக்காக பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னா, அந்த சக்கரை அப்போ தான் கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நெய் போட்டிருக்கேன். நெய் நல்லா வாசனை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நார்மலாக என்ன பண்ணால் நிறைய பேர் டால்டா யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல டால்டாக்கு பதில் நெய் யூஸ் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த மாய்ஸ்சர் அப்படியே இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா சேர்க்க ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இந்த நெய்யில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது என்ன வேணுன்னா, அந்த மைதா, ரவை, முட்டை எல்லாமே உதிரி உதிரி ஆகிடும். இந்த மாதிரி வந்த பிறகு தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண கேட்டோன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சப்பாத்தி மாவு டைட்டாக மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை, கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெசிபிக்கு. இப்போ இந்த டோ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கையில் ஒட்டாத அளவு பக்குவத்துக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் அப்படி ஒட்டுச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப லூஸ் ஆகிடும். ஏங்கிட்டனா இந்த டோ ரெடி ஆன பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் விடுவேன். அதுக்கு பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் கையில் ஒட்டாத பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி டோ ரெடி பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் ஒரு முடி போடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டோ ரெடியாக இருக்கும். இப்போ ரெடியான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கையில் எடுத்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக ஒன்றோட ஒன்று சேரணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடில் அந்த மாவை எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் ரவுண்டாக பிடிக்கணும் அவசியமே இல்லை. அப்படி ரவுண்டாக பிடிச்சி போட்டோன்னா உங்களுக்கு ஷேப் கிடைக்காது. அதனால் ரஃப்பாக எடுத்து நீங்கள் எண்ணெய் கடையில் போட ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி நெய் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா, அப்போ தான் ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். அதனால் நெய் கொஞ்சம் லைட்டாக மேலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து எண்ணெய் கடாயில் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. எண்ணெய் கடாயை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கரெக்டான சூடு இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மைதா வேகும் போது கலர் மேலே வந்துடும், வேகாது உள்ளே. அதனால் இந்த மாதிரி ரெசிபி பர்டிகுலர் எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிக்கு எண்ணெய் எந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம் சொல்லலாம். கொஞ்சம் இந்த மாதிரி இனிப்பு பலகாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? இந்த கஜரா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதுவும் பர்டிகுலர் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த கஜரா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கணும். அந்த ரவை எல்லாம் வெளியே அப்படியே தெரியணும்.
இந்த மாதிரி வந்தால் கஜ்ரா ரெடி. இப்போ திருப்பியும் வந்து உங்களுக்கு இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணுறது காமிக்கிறேன். ஃப்ரை பண்ணுற பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கரெக்டான சூடில் இந்த மாவை உருட்டாமல் அப்படியே பிச்சு போடுறோம். அப்படி போட்ட பிறகு கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுறோம். குக் பண்ணும்போது கரெக்டான கலர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், உள்ளே வெடிஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வேக வேக கண்டிப்பாக வெடிஞ்ச மாதிரி வரும். ஏன்னா இதில் குக்கிங் சோடெல்லாம் போட்டிருக்கோம். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான கஜ்ரா ரெடி. இதை தொடர்ந்து பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெங்காயம் போண்டா. இந்த வெங்காயம் போண்டா எந்த அளவுக்கு வெங்காயம், கடலை மாவு, அரிசி மாவுலாம் யூஸ் பண்ண சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வெங்காயம் போண்டாக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1/2 கிலோ, இடித்த பூண்டு 15 பல், இஞ்சி 5லேருந்து 6 துண்டு, பச்சை மிளகாய் 3 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், அரிசி மாவு 1/2 கப்பு, கடலை மாவு 1 கப்பு, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த வெங்காயம் போண்டாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த வெங்காயம் கட் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, வெங்காயத்தை 1/2 கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணணும். ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது, அதே டைமில் ரஃபாகவும் கட் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் வீட்டில் பிரியாணிக்கும் வெங்காய பச்சடிக்கு எப்படி கட் பண்ணுவீங்க அந்த மாதிரி பக்குவத்தில் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு உதிரி உதிரியாக கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி, இஞ்சி 5லேருந்து 6 துண்டு இஞ்சி சொன்ன பார்த்தீங்களா, அந்த இஞ்சி வந்து நல்லா இடித்து போடுங்க. முழுசாக போடாது, பொடிசாக கட் பண்ணி போட வேண்டாம். அந்த இஞ்சி சாறு இறங்கினா நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு சோம்பு, அதே மாதிரி தான் இந்த பூண்டும் தோலோடு இடித்து போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால தான் இடித்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை கையிலே பிச்சு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பெருங்காயம் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் எடுத்துக்கணும். ஏங்கிட்டனா எங்கே அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல பெருங்காயம் நீங்கள் எடுத்துனா உடம்புக்கு நல்லது. இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர் யூஸ் பண்ணுறது காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும். சில பேர் வந்து கலர் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க. கலர் பவுடர் என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணால் ஸ்கின் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட இஷ்யூலாம் வரும். இதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கேன், தேவையான அளவுக்கு கடலை மாவு, அரிசி மாவு. எப்பவுமே கடலை மாவு வந்து 1 மடங்குனா 1/2 மடங்கு தான் அரிசி மாவு போட்டுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் சுட எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். போண்டா நல்லா கிறிஸ்பியாக முறுமுறும் வரதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல சூடான எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் குக்கிங் சோடா, கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணி லைட்டாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எடுத்த உடனே அதிகமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏங்கிட்டனா இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் ஆக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் கொஞ்சமான தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக பண்ணிடலாம். இந்த வெங்காயம், கடலை மாவு, அரிசி மாவு ரேஷியோ எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வெங்காயம் 75%, 75% வெங்காயம் இருக்கணும். மீதி கடலை மாவு, அரிசி மாவு 25% தான் இருக்கணும். நிறைய பேர் கடலை மாவு, அரிசி மாவு அதிகமாக போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த போண்டா டீக்கல்ல பண்ணுற மாதிரி இருக்காது. இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கு பிறகு அழகாக ரவுண்டாக பால் மாதிரி பிடிச்சி ஃப்ரை பண்ண வேண்டியதான். நீங்கள் இதுவே வந்து உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரலன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பவுல்லே சைடில் லைட்டாக நீங்கள் ரவுண்டாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடச்சிரும். இதுக்கு பிறகு எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் சூடாக்கணும். அதுக்காக ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வெங்காயம்லாம் தேஞ்சு போயிடும். அதனால் மிதமான சூடில் கரெக்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுறது, எப்படி ஃப்ரை பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே டைமில் இந்த உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப அழுத்தி பிடிக்கூடாது, மெதுவாக பிடிச்சி நீங்கள் போட்டோம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த கடலை மாவு ரொம்ப கெட்டியான ஒரு பக்கம் வரும்போது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் மேலோட்டமாக அழகாக ரவுண்டாக பிடிச்சி நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். எனக்கு இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் டீ கடை ரெசிபி, அதுவும் பர்டிகுலர் டீ கடை கஜ்ரா, அதுக்கப்புறம் வெங்காய போண்டா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாதத்தில் ஒரு நாளோ இல்லை மழை காலத்திலோ இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு கப் டீயோடு சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.